வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். டித்வா புயல் பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்க போதிய நிதி வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு ஆபத்து, போலீசார் கடும் எச்சரிக்கை. பாடசாலை மாணவன் தொடர்பில் வெளியான சர்ச்சை காணொலி, கல்வி அமைச்சு அதிரடி உத்தரவு. சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்களிடம் வாகனங்களை கொடுப்பவர்களுக்கு எச்சரிக்கை. பிப்ரவரி 4 போராட்டத்திற்கு ஆதரவு, யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம் அழைப்பு. கள்வர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர இடமளிக்க கூடாது, பொன்சேகா திட்டவட்டம். ஹரணிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை உரிய நேரத்தில் சமர்ப்பிக்கப்படும், முஜிபுர் ரஹ்மான் உறுதி. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு பிப்ரவரி முதல் நடைமுறைக்கு. மருந்து மாஃபியா தொடர்பில் வைத்தியர் ரொக்சான் பெல்லன அதிர்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். டித்வா புயல் இடர் பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்டு பிரதேசத்தை மீள கட்டி எழுப்புவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் போதிய நிதியை ஒதுக்கி அப்பணிகளை மிகச் சிறப்பாக கையாண்டு வருகின்றது என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் 2026 ஆண்டுக்கான முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இணைத்தலைவராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு வடக்கை பொறுத்தவரையில் ஒரு அபிவிருத்தி ஆண்டாக அமையுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையிலேயே இவ்வாண்டு அதிகளவான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மாகாண சபையின் வழக்கமான நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக மத்திய நிரல் அமைச்சுக்களோடு எமக்குள் கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஒதுக்கப்பட்ட நிதிகளை விட மேலதிக திட்டங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் மேலும் நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கூட்டுறவுத்துறை கௌரவ பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையுரையாற்றுகையில் மத்திய மற்றும் மாகாண நிதியங்களுக்கு மேலாக இவ்வாண்டு விசேட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல புதிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் வரவேற்புரையாற்றுகையில் 2025 இறுதியில் ஏற்பட்ட டிட்வா பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு சிறப்பான அரசியல் தலைமைத்துவமும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைத்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் உரிய காலத்தில் வழங்கப்பட்டன. 2026 பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் மாவட்டத்தில் நிலவும் ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இக்கூட்டத்தில் வடக்கு மாகாண சபைக்கு 2026 ஆண்டு கிடைக்கப்பெற்ற மொத்த நிதியில் 20% அதாவது 1592 மில்லியன் ரூபாய் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2025 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றங்கள் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் 2026 ஆண்டுக்கான புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான அனுமதியும் பெறப்பட்டது. பிரதேச செயலக மட்டத்தில் தீர்க்கப்பட முடியாத விடயங்கள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. கூட்டத்தில் வன்னி தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ தூரவிகரன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், திணைக்கள தலைவர்கள், போலீஸ் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பாடசாலை மாணவர்களிடையே பரவும் போதைப்பொருள் குறித்து போலீசார் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாடசாலைகளில் ஐஸ், மிட்டாய், டொஃபி, பிஸ்கட் மற்றும் இனிப்புகளை பயன்படுத்தி மாவா மற்றும் பாபுல் விற்பனை செய்யும் முறை இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற வணிகர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இது தொடர்பாக இதுவரை 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விஷ போதைப் பொருள் தொடர்பாக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இந்த விடயத்தில் யாரும் தப்ப மாட்டார்கள் எச்சரித்துள்ளார். அதன்படி 5 கிராமுக்கு மேல் ஹொக்கைன், ஐஸ் மற்றும் ஹெரோயின் வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தங்கள் அன்புக்குரியவர்கள் இந்த போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு ஆளாக நேரிடுவதற்கு முன்போ தங்கள் பகுதியில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான சம்பவம் நடந்தால் அது குறித்த தகவல்களை வழங்குவது பொதுமக்களின் பொறுப்பாகும் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவர் மற்றும் 3 பெண் ஆசிரியர்கள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொளிகள் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா பாடசாலையின் அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார்.
இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தற்போது பரப்பப்படும் காணொலிகளை கல்வி அமைச்சு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை அதிபரின் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் முடிந்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அறிக்கை கிடைக்கும் வரை சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் உட்பட எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது குறித்த மாணவர் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஒரு மாணவரின் பெற்றோர் சம்பந்தப்பட்ட பல காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டு பிரஜைகளிடம் வாகனங்களை செலுத்த கொடுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டு பிரஜைகளிடம் வாகனங்களை செலுத்த கொடுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் WGJ சேனாதீர தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பிரிவில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் வீதி விபத்துகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி நடத்தப்படவுள்ள போராட்டத்திற்கு பொதுமக்களை அணிதிரட்டி வலுச்சேர்க்கும் நடவடிக்கையை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆரம்பித்துள்ளது. இலங்கையின் சுதந்திர தினமான எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடத்த தீர்மானித்துள்ள போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் நடவடிக்கையை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆரம்பித்துள்ளது. அதன்படி மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு சென்று அங்குள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கங்கள், பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினர். மேலும் எதிர்வரும் சில தினங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களுக்கும் சென்று போராட்டத்துக்கான ஆதரவை திரட்டும் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளதாக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தமிழர் தேசத்தின் மீது நூற்றாண்டுகளாக சூழ்ந்துள்ள பேரினவாத தீயிலிருந்து தமிழர் தாயகத்தை பாதுகாக்கவும், தலைமுறைகள் தாண்டிய இனத்தின் இருப்பை உறுதிப்படுத்தவும் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி போராட்டம் நடைபெற உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நாட்டை நாசமாக்கிய கள்வர் கூட்டம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இடமளிக்க கூடாது என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதற்குரிய அனைத்து வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என கூறிய அவர், ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசை வீழ்த்துவதற்கு எதிரணிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பணியாற்றி வருகின்றன. சில எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்து பயணிக்க உள்ளன என்றும் தெரிய வருகிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையிலேயே கள்வர்களின் கூட்டம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற அனுமதிக்கப் போவதில்லை. நாட்டில் தற்போதுள்ள எதிரணிகளின் கூட்டணியானது கள்வர்களின் ஒன்றிணைவாகும். அதனால் தான் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தால் மற்றவர்கள் கொதிக்கின்றார்கள். பழைய அரசியலை முன்னெடுப்பதற்கு எதிரணிகள் முற்படுகின்றன. இதற்கு மக்கள் இடமளிக்க கூடாது. மக்களுக்காக அல்லாமல் தமக்காகவே அந்த தரப்புகள் அரசியல் நடத்துகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை உரிய நேரத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீளப்பெறப்படவில்லை எனவும் உரிய நேரத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் அதற்கு முன்னர் பிரதமர் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை பிரதமர் முறையாக செயல்படுத்த தவறியதால் இந்த விவகாரத்தை விசாரிக்க ஒரு குழுவை நியமித்த ஜனாதிபதி சீர்திருத்தங்களை நிறுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். ஆனால் பிரதமர் உடனடியாக கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து பொருத்தமான ஒருவரிடம் அதை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை முறையாக செயல்படுத்த தவறியதால் அரசாங்கம் 500 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழந்துள்ளது. இது தொடர்பான அனைத்து உண்மைகளையும் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்க நடவடிக்கை மேற்கொள்வோம். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு தற்போதைய அரசாங்கத்தால் புதிய கல்வி சீர்திருத்தங்களை முறையாக முன்வைக்க முடியாவிட்டால் புதிய அரசியலமைப்பு போன்ற பிரச்சினைகளை தற்போதைய அரசாங்கத்துடன் விவாதிப்பது நகைப்பிற்குரியது என்று கூறிய அவர், நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள சுவிட்சர்லாந்திலிருந்து அவசரமாக வந்ததாக பிரதமர் கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் கூறியிருந்த கருத்து
முற்றிலும் தவறானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்களின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை கொழும்பு மாநகர ஆணையர் பாலித நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர எல்லைக்குள் சபை அதிகாரத்தின் கீழ் இயங்கும் அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்குமே இவ்வாறு சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது. இதன்படி முன்னர் 20,000 ரூபாவாக இருந்த மாத சம்பளம் 30,000 ரூபாவாக உயரும் என்றும் பிப்ரவரி முதல் ஆசிரியர்கள் திருத்தப்பட்ட சம்பளத்தை பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை கருத்தில் கொண்டு முன்பள்ளி ஆசிரியர்களின் சேவையை ஊக்குவிக்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பில் உள்ள அனைத்து மதங்களின் பதிவு செய்யப்பட்ட அறநெறி பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கான காலை உணவு கொடுப்பனவு 60 ரூபாவிலிருந்து 100 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரமற்ற மருந்து இறக்குமதி மற்றும் மருந்து மாஃபியா தொடர்பில் தற்போதைய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவும் அறிவார் என்று வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசாரணைகள் பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த வைத்தியர் ருக்சான் பெல்லனா விசாரணைகள் முடிவடைந்து வெளியில் வந்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தரமற்ற மருந்து இறக்குமதி மற்றும் மருந்து மாஃபியா தொடர்பில் தற்போதைய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவும் அறிவார் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், அனைத்து விடயங்களும் அமைச்சருக்கு தெரிந்தே நடக்கின்றன. அவ்வாறு தெரியாது என்றால் ஏன் 65 வயதானோர் வரை அமைச்சின் செயலாளராக இன்றும் வைத்துக் கொண்டுள்ளார். மருந்து மாஃபியா சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்திற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பதை நான் தொடர்ந்து கூறி வருகின்றேன். இதற்கு முன்னர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இருக்கும்போது கூட மருந்து மாஃபியா இருந்தது. ஆனால் அந்த விடயம் அவருக்கு தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். டித்வா புயல் பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்க போதிய நிதி வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு ஆபத்து, போலீசார் கடும் எச்சரிக்கை. பாடசாலை மாணவன் தொடர்பில் வெளியான சர்ச்சை காணொலி, கல்வி அமைச்சு அதிரடி உத்தரவு. சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்களிடம் வாகனங்களை கொடுப்பவர்களுக்கு எச்சரிக்கை. பிப்ரவரி 4ஆம் திகதி போராட்டத்திற்கு ஆதரவு, யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம் அழைப்பு. கள்வர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர இடமளிக்க கூடாது, பொன்சேகா திட்டவட்டம். ஹரணிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை உரிய நேரத்தில் சமர்ப்பிக்கப்படும், முஜிபுர் ரஹ்மான் உறுதி. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு பிப்ரவரி முதல் நடைமுறைக்கு. மருந்து மாஃபியா தொடர்பில் வைத்தியர் ருக்சான் பெல்லனா அதிர்ச்சி தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.